கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலும் கூட ஆண்டுடைய அளவில்லாத கிருபையின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே வைத்தபடினாலே கர்த்தரை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக பிரியமானவர்களே, கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அவருடைய கிருபை அளவில்லாதது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. அவருடைய கிருபை நம்முடைய ஜீவியத்திலே அற்புத கிரியைகளை செய்யக்கூடிய கிருபை. ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்திலே, இந்த முதல் நாளிலே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் உடைய கண்களை மூடுங்கள். இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய ஜெயமாய் நமக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த 2026 வருஷத்திலே 5 மாதமளவும் பாதுகாத்து இந்த வருஷத்தின் மத்தியிலே 6ஆம் மாதத்திலே, ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று உங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் நன்றி உள்ள முழங்கால்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் தேவனை சமாதானப்படுத்துகிற முழங்கால்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றியால் நிரப்பப்பட்ட முழங்கால்களாய் காணப்பட வேண்டும். இந்த மாதத்தின் அதிகாலையிலே, ஜூன் மாதத்தின் அதிகாலையிலே, முதல் நாளிலே ஒரு மகிமை மேகம் உன் வீட்டின் மத்தியிலே இறங்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, உடைய வாக்குத்தத்தங்களை உடைய ஜனம் கேட்பதற்கு முன்பதாக அவருடைய முழங்கால்கள் எல்லாம் நன்றி உள்ள முழங்கால்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, அவருடைய முழங்கால்கள் எல்லாம் உம்மை சமாதானப்படுத்துகிற முழங்கால்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, அவருடைய முழங்கால்கள் எல்லாம் உம்மோடு கண்ணீரோடு அழுது ஜெபித்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஜூன் மாதத்திலே உம்மை மகிமைப்படுத்துகிற முழங்கால்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு வந்த வேதனைகள், சோதனைகள் மத்தியிலே நீர் எங்களை பாதுகாத்து அளவில்லாத கிருபை நிமித்தமாக நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தை தந்தபடினாலே, இந்த 1ஆம் தேதியிலே, இந்த அதிகாலையிலே அளவில்லாத கிருபை எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். உம்முடைய வழிகளை அறியத்தக்கவன் யார்? உம்முடைய சித்தம் மகத்துவமானது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, சக்தியை அனுப்புங்க, சமாதானத்தை அனுப்புங்க. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே, இந்த அதிகாலையிலே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் வருத்தத்தோடு வேதனையோடு இந்த வேத வசனங்களை கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள் உங்கள் இருதயங்களிலே இருந்தாலும் தேவனுடைய சமூகம் என்று சொல்லுவது துன்பத்தின் சமூகம் அல்ல, வேதனையின் சமூகம் அல்ல. அது சமாதானம், சந்தோஷமான சமூகம். அவர் சமூகத்தில் சந்தோஷம் உண்டு, அவர் சமூகத்தில் பேரின்பம் உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆகினாலே ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்,
வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் வேத வசனங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் தேவனுடைய சமூகத்தில் வந்தாலும், எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாலும் சோர்வு என்பது அவர்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோர்வு என்றால் எதற்கு இந்த கிறிஸ்துவ ஜீவிதம், எதற்கு இந்த குடும்ப ஜீவிதம், எதற்கு இந்த உலக இந்த ஜீவிதம், எதற்கு இங்க இருக்கணும், செத்து போனால் பரவாயில்லையே, இப்படியெல்லாம் மனதார பேசுகிறவர்கள் உண்டு, இருதயத்தில் உள்ளவர்கள் பேசுகிறவர்கள் உண்டு, வெளிப்படையாய் கதறி அழுகிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். சோர்ந்து போகிற உனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? இந்த 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலே 4 காரியங்களை சொல்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இரண்டாவது சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், மூன்றாவது இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், நான்காவது வாலிபர்கள் இடறி விழுவார்கள். இந்த 4 காரியம் என்ன? இதை சொல்லிவிட்டு கீழே 31ஆம் வசனத்திலே இந்த அனுபவங்கள் இல்லாதபடி நாம் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருந்தால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே மென்மேலாக மலர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இது சரீரத்திலே ஏற்படுகிற காரியங்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சரீரத்திலே எத்தனையோ பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனங்கள் நிமித்தமாக நீ சோர்ந்து போகிறாய். ஆனால் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சரீரத்தை பலப்படுத்துகிறது நான். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் ஒரு பலன் கொடுக்கிறார். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற பலன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பலன் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப சரீரம் பலவீனம் உள்ளதுதான், பலவீனம் உள்ளதுதான். ஆனால் அந்த சரீரத்தை பலப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆகினாலே எத்தனையோ தேவ பிள்ளைகள் சரீரத்தின் பலத்தை தான் நம்புகிறார்கள், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நம்பவில்லை. இந்த ஜூன் மாதத்திலே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே ஒரு பலத்தை உனக்கு தந்து, உன்னை உயிர்ப்பித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மகிமையுள்ள சபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, இரண்டாவது சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த சத்துவம் என்று சொல்வது நம்முடைய உள்ளான மனுஷன், அதான் நம்முடைய ஆத்துமா. சோர்ந்து போகிறவன் சரீரத்திலே, சத்துவம் இல்லாதவன் என்று சொல்வது ஆத்துமாவிலே. நம்முடைய ஆத்துமாவிலே கூட நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம். சத்துவம் இல்லை, சக்தி இல்லை.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்பாக போக முடியவில்லை. என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் ஆராதனைக்கு போக முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, என்னால் முழங்கால் போட முடியல. இதெல்லாம் ஆத்துமாவிலே பலவீனராக இருக்கிறார்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலகீனராக இருக்கிறார்கள், பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்திலே நீக்கி போட்டு சத்துவம் இல்லாத உனக்கு அவர் ஒரு சக்தியை கத்த தருகிறார். உன்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன்னுடைய உள்ளான மனுஷனிலே ஒரு பெரிய பர்வதமான சக்தியை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஒரு பெரிய பலன் உனக்குள் வருகிறது. நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னுடைய ஆத்துமாவிலே சோர்ந்து போய் இருக்கிறாயா? என்னால ஜீவிக்க முடியாது என்று சொல்கிறாயா? ஆனால் கர்த்தர் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இது இரண்டாவது. மூன்றாவது 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எசையா 40:30 இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து என்றால் நம்முடைய சுபாவம், அந்த இளைஞர்கள் என்று சொல்வது நம்முடைய சுபாவங்களை காட்டுகிறது. உன்னுடைய சுபாவத்திலே அடிக்கடி நீ சோர்ந்து போகிறாய். உலக சுபாவங்கள் தான் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. அதான் இளைஞர்கள் என்பது சுபாவங்கள். இயேசு கிறிஸ்து கூட இந்த சிறு பிள்ளையை போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ சிறு பிள்ளையினுடைய சுபாவங்களை தான் சொன்னார். அதான் இளைஞர்கள் சோர்ந்து போகிறார்கள். அது சுபாவத்துக்கு, இளைஞர்கள் சுபாவத்துக்கு. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தாலும் ஆவிக்குரிய சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாதவர்களாய், இயேசுவின் சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாதவர்களாய், பரலோக ராஜ்யத்தினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சுபாவங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியாதவர்களாய் இருந்தால் எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் மேன்மையானவர்களாய் மாற முடியும்? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள். இந்த ஜூன் மாதத்திலே இந்த உலகத்துக்குரிய சுபாவங்கள் உனக்குள்ளே காணப்பட்டால் நீ அடிக்கடி சோர்ந்துதான் போவாய். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் உனக்குள் காணப்பட்டால் உனக்கு ஒரு பெரிய ஆத்துமாவிலே ஒரு சுபாவத்திலே சக்தியை கர்த்தர் உனக்கு தருகிறார். தேவ பிள்ளையே, இந்த ஜூன் மாதத்திலே சுபாவங்களில் கூட நாம் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, வாலிபர்கள் இடறி விழுவார்கள். இந்த வாலிபர்கள் என்று சொல்வது இதன் ஆவிக்குரிய அர்த்தம் நம்முடைய கிரியைகள். நம்முடைய கிரியைகளிலே அடிக்கடி இடறி விழுந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கிரியை நற்கிரியையாய் இருக்க வேண்டும், துர்க்கிரியையாய் அல்ல, நாற்றம் எடுக்கிற கிரியையாய் அல்ல. தேவ பிள்ளையே, இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் உனக்கு தந்தது எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பின பொழுது அவர் நன்மை செய்கிற கிரியினாலே சுற்றி நடந்தார். ஆண்டவரும் கூட உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பது, உன்னை ஒரு விசுவாசியாய் வைத்திருப்பது, உன்னை ஒரு ஊழியர்களாய் வைத்திருப்பது எதற்காக தெரியுமா? நற்கிரியைகளை செய்யும்படியாக, துர்க்கிரியைகள் அல்ல. வாலிபர்கள் இடறி விழுவார்களாம். கிரியைகள் இல்லாதவர்களாய் இடறி விழுவார்கள். வாலிபர்கள் என்பது ஒவ்வொருடைய கிரியைகளை காட்டுகிறது. அது ஆவிக்குரிய அர்த்தம். ஆவிக்குரிய அது டிரான்ஸ்லேஷன். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நீ இடறி விழுந்து கொண்டே இருக்கிறாயா?
உன்னால எழும்ப முடியலையா? நல்ல கிரியைகளை உன்னால செய்ய முடியலையா? அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் மாற்றும்படியாக தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார். உன் குடும்பத்துக்கு நீ நன்மை செய், சபைக்கு நன்மை செய், ஒரு ஊழியர்களுக்கு நன்மை செய், ஒரு விசுவாசிக்கு நன்மை செய், ஒரு அந்நிய ஜனத்துக்கு நன்மை செய். அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக தான் கர்த்தர் உனக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக தான் கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக தான் கிருபை வரங்களினாலே கர்த்தர் உன்னை நிரப்பினார். உன்னுடைய துர்க்கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, உன்னுடைய அசுத்தமான கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளையே, இந்த 4 காரியங்களிலே நீ ஜெயம் பெற்று இந்த ஜூன் மாதத்திலே ஒரு மகிமை பொருந்தின ஒரு பரலோகமாய் நீ மாற வேண்டுமானால் அதை தான் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி உனக்கு ஒரு புதுபலனை தர வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த 29ஆம் வசனத்திலே 30ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல சோர்ந்து போகிறவனுக்கு நீ சோர்ந்து போகிறவனா இருக்கக்கூடாது, சத்துவம் இல்லாதவனா இருக்கக்கூடாது. சோர்ந்து போகிறவன் என்று சொன்னால் உன் சரீரத்திலே பலகினன், சத்துவம் இல்லாதவன் ஆத்மாவிலே பலகினன். இளைஞர்கள் இளைப்படைகிறார். இளைஞர்கள் என்றால் உன் சுபாவத்திலே பலவினன், வாலிபர்கள் என்றால் உன் கிரியிலே பலகினன். எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் நீக்கி 31ஆம் வசனம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இதோ கர்த்தருக்கு மாத்திரம் நீ காத்திரு. மனுஷனுக்காய் காத்திருக்காதே, பணத்துக்காய் காத்திருக்காதே, இந்த உலகத்தினுடைய ஆஸ்திக்காய் நீ காத்திருக்காதே. ஒரு நல்ல ஆவிக்குரியவன், நல்ல கிறிஸ்தவன், ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, ஒரு நல்ல ஊழியக்காரன் கர்த்தருக்கு மாத்திரம் அவன் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முகங்கள் பிரகாசம் அடையும், அவன் ஜீவியம் பிரகாசம் அடையும், அவனுக்கு ஒரு சக்தியை பலத்தை கர்த்தர் தருகிறார். இதோ இந்த ஜூன் மாதத்திலே எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் நான் காத்திருக்க போகிறேன். அந்த கர்த்தர் தான் ராஜாதி ராஜா, இயேசு பிரபு, மகிமை பொருந்தின தேவன். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே, இந்த அதிகாலையிலே முழங்கால் படியிடுங்கள். ஏசாயா 40:31 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலே வேற எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம், கர்த்தருக்கு மாத்திரம் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன், பழைய பலன் அல்ல, உலகத்தின் பலன் அல்ல. அதனால்தான் வசனம் சொல்கிறது, அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது, அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது, அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. புதிய கிருபையை மாத்திரமல்ல, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். In the name of Jesus, abiding in the நாமம், abiding in the master, எல்லா பலகீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தருக்கு நீ காத்திரு. மனுஷனுக்காய் காத்திருக்காதே, வேற ஒருவனுக்காய் காத்திருக்காதே. உன் பந்தங்களுக்காய், உன்னுடைய சொந்த பந்தங்காய், வேற மனுஷனுக்காய் நீ காத்திருக்காதே. உன் தேவாதி தேவனுக்கு மாத்திரம் காத்திரு. இந்த ஜூன் மாதத்திலே எல்லாருக்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஊழியனே, ஊழியர்களே, நீ யாருக்காய் காத்திருக்கிறாய்? பணத்துக்காய் காத்திருக்கிறாயா? இல்லை ஒரு பொருளுக்காய் காத்திருக்கிறாயா? இல்லை ஒரு ஆஸ்திக்காய் காத்திருக்கிறாயா? அதற்காக தேவன் இந்த ஊழியத்துக்கு உன்னை அழைக்கவில்லை. கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உனக்கு புது பலனை தருவார். இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் உனக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். இந்த ஜூன் மாதத்திலே உன் சபையை கட்ட ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். விசுவாசிகளே, உன் குடும்ப ஜீவியத்தை கட்ட ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ மனுஷனுக்காய் காத்திருக்காதே. வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் சொல்கிறது, 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து ஒரு புதிய பலனை தந்து எல்லா பலகீனத்தையும் எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் நீக்கி சுட்டரித்து பலமுள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளை போல சட்டைகள் அடித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உன் குடும்ப ஜீவியத்திலே, பிசினஸிலே, சபைகளிலே, ஊழியத்திலே நீ கீழே கீழே போகாதபடி ஆண்டவர் மேலே மேலே கழுகு எப்படி பறந்து 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 உயரத்திலே செல்கிறதோ அதுபோல இந்த ஜூன் மாதத்திலே உன்னை உயர உள்ள ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த எவரெஸ்ட், இந்த உயரத்திலே, சீயோன் பர்வதத்திலே கர்த்தர் உன்னை வைக்க சித்தமா இருக்கிறார். இதுவே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கழுகுகளை போல சட்டைகள் அடித்து அவர்கள் எழும்புவார்கள். நீ எழும்ப வேண்டும். எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். புதிய எருசலேமே, உன் பரிசுத்த நகரமாகிய அலங்காரமான வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். எழும்பு, படுத்திருக்காதே, தூங்காதே, சோர்ந்து போகாதே, நிர்விசாரமாய் இருக்காதே. இந்த ஜூன் மாதம் உனக்காகவே கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே எங்கெங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரையும் கர்த்தர் தட்டி எலியாவை போல எழுப்பி மேன்மையுள்ள மனுஷனாய் மாற்றுகிறார். அவர்கள் கழுகுகளை போல சட்டிகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நீ எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ எந்த ஓட்டத்தை ஓடினாலும் அதுவே அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அந்த வழியில ஓடு. கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துவார். மனுஷர் எல்லாரும் இந்த ஜூன் மாதத்தில் உன்னை கைவிடப்படலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கரத்தை கெட்டியாய் பிடித்துக்கொள், ஸ்ட்ராங்கா பிடித்துக்கொள். இந்த ஸ்ட்ராங் அவர்தான் பர்வதம், அவர்தான் கல்மலை. அது ஸ்ட்ராங்கான பர்வதம். அதை பிடித்துக்கொள், நீ தளர்ந்து போக மாட்டாய். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்களை மூடுங்கள். கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, அப்பா நீர் என்னை பலப்படுத்தும் என்று ஒரு நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணு. இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய மகிமையாய் உன் இருதயத்தில் என்னென்ன இருக்கிறதோ எல்லா வேண்டுதலுக்கு கர்த்தர் நிவர்த்தி செய்வாராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை இந்த ஜூன் மாதத்தில் நீர் ஆசீர்வதித்து மகிமையுள்ள மனுஷனாய், மகிமையுள்ள விசுவாசியாய், மகிமையுள்ள ஊழியக்காரனாய், மகிமையுள்ள சபையாய். எபேசியர் 5:27 ஆண்டவரே, கரதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் படையற்றது மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தது போல உம்முடைய ஜனமும் கூட இந்த அதிகாலையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அது மகிமையுள்ள சபையாய், மகிமையுள்ள ஜனமாய் நீ மாற்ற வேண்டும். ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.